ஏற்கனவே சொன்னவங்க தானே, எங்கள் கட்சியில் 98% இந்துக்கள் அப்படின்னு சொன்னவங்க தானே. நீங்கள் பேசின அரசியலுக்கு மாறாக இந்துக்கள்னு நீங்கள் சொல்லிட்டு மதச்சார்பின்மைக்காகலையா திமுக? மத சார்பின்மை அப்படின்னு ஒன்று கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று இஸ்லாமியராக இருக்கணும், இல்லை கிறிஸ்தவராக இருக்கணும், இல்லை புத்திஸ்டாக இருக்கணும், இல்லை சமணத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும், இல்லை இந்து மதம்னு ஒன்று இல்லைன்னா கூட இன்றைக்கி அது இந்து மதமாக தான் பார்க்கப்படுது. பல்வேறு மதங்களின் தொகுப்பாக இருக்குது, சைவம் வைணவம் எல்லாத்தையும் சேர்த்து. ஆனால் அதில் நீங்கள் யாரோடைய பிரதிநிதியாக இருக்கீங்க? நீங்கள் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை சிறுபான்மையினர்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீங்க? பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் பக்கம் இருக்குது. இவன் சிறுபான்மைன்னு எப்படின்னு முடிவுக்கு வந்த அப்படிங்கிறதான் சீமான் கேட்குற கேள்வி, நம்ம பலரும் கேட்குற கேள்வி. இங்கே இருக்கிற தமிழர்கள், அவன் முதல்ல தமிழர், அவனுக்கு இன்றைக்கி வழிபாடு நேற்று வரைக்கும் சொடலையும் இசைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அவனுக்கு திடீர்னு ஆண்டவரே ஏசப்பா எல்லாம் இஸ்லாத்தை தழுவி இப்போ தொழுகை பண்ணுறதோ அதுக்கு போகிறாங்கன்னு வைங்களேன். அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அவங்கள சிறுபான்மைன்னு சொல்ல முடியும்? முதல்ல எப்படி சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பேசுகிறதே தப்பானது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? மதத்தின் அடிப்படையில் அவர்களை சிறுபான்மைன்னு சொல்கிறது. அவர் கேட்கார்ல, மதத்தின் அடிப்படையில் பார்த்தா இளையராஜா சிவ வழிபாட்டை கொண்டவர், அவர் பெரும்பான்மை. அவர் மகன் இஸ்லாத்தை தழுவியிருக்கான், அவர் சிறுபான்மையா? என்னடா இதுன்னு கேட்குற கேள்வி சரிதானே? அதுக்கு பதில் சொல்றதுக்கு தப்பு இருக்கா? அப்போ அந்த கான்டெஸ்டே தப்புன்றீங்க. அந்த இதே தப்பு. முதல்ல இவர்களை இப்படி முதல்ல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய கோபம் வரணும். யார் மேலே? திமுக மேலே வரணும். எப்படி எங்களை வெங்காயம் நீ பாதுகாப்பு கொடுக்குறதே திமுக தானுங்க. இல்லை, அதை தான் எப்படி சொல்லலாம், சிறுபான்மைன்னு சொல்லலாம்ங்கிற கேள்வி வரணும்ல. என்ன சிறுபான்மை? இஸ்லாமியர்னு சொல்லு, இஸ்லாமியர் அணின்னு சொல்லு. அது என்ன வெங்காயம் சிறுபான்மையினர் அணி? என்ன சிறுபான்மையினர் நலன் என்ன இது? இஸ்லாமியர் நலனுக்காக அப்படின்னு சொல்லு, இல்லை கிறிஸ்தவர் நலனுக்காகன்னு சொல்லு, இந்துக்கள் நலனுக்காகன்னு சொல்லு. அது சரியாக இருக்கும். இந்த சிறுபான்மை மத சார்பின்மை இதெல்லாம் டுபாக்கூர்.